மிக முக்கியமானது. அது என்ன இன்றைய தமிழ் சூழலில் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். இன்றைய தமிழ் சூழல் என்பது பல்வேறுபட்ட காயங்களை அகத்திலும் புறத்திலும் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் பார்த்தால் இந்த இரண்டு புத்தகங்களுக்கு முக்கியமான இடம் உண்டு. ஒன்று, நீண்ட காலமாக நாங்கள் பல்வேறு வகையான காயங்களை அகத்திலும் புறத்திலும் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக வாழ்ந்து கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லது கழிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் அவருடைய இரண்டு புத்தகங்களும் அவருடைய மொழியின்படி பிரஜைபூர்வமாக எங்களுடைய அகத்தையும் புறத்தையும் கவனிப்பதற்கு தூண்டுகிறது. ஒன்று, அவருடைய முதலாவது புத்தகம் பிரஜை, ஒரு அறிமுகம், மிக முக்கியமானது. இங்கே தலைமை உரையாற்றிய ஸ்ரீ அருள் அவர்கள் கூறியது போன்றும் டாக்டர் சிறியோகன் அவர்கள் கூறியது போன்றும் எங்களுடைய தமிழ் அறிதல் புலத்தில் மிக முக்கியமான தேடல்களை நோக்கி எங்களை ஈடுபடுத்துவதற்கு மீரா பாரதி ஒரு வழியை ஏற்படுத்துகின்றார். அவர் ரெண்டு வகையாக அதை செய்கின்றார். ஒன்று, ஏற்கனவே இருந்து வருகின்ற கீழத்தைய குறிப்பாக இந்திய ஞான மரபின் இந்த பிரச்சனை என்ற விஷயம் எவ்வாறு எடுத்து ஆளப்பட்டிருக்கின்றது, இந்த விஷயத்தை எவ்வாறு ஞான மரபை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தத்துவ ஞான மரபுக்குள் பின்பற்றி வந்திருக்கின்றார்கள் என்பதை மேற்குலக அறிஞர்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள், பார்ப்பதற்கு எவ்வளவு அவர்கள் தயங்கினார்கள் என்பது ஒன்று. ஏனென்றால் மேற்குலகத்தினுடைய ஆய்வுத் தேடல்கள் அறிவுத் தேடல்கள் எல்லாரும் பெரும்பாலும் விஞ்ஞானபூர்வமானவை என்ற அடிப்படையில் கிழத்திய தத்துவ ஞானத்தை அவர்கள் உள்வாங்குவதற்கு, அந்த சொல்லாடலை பயன்படுத்துவதற்கு கூட அவர்கள் தயங்கினார்கள். எங்களுடைய தமிழ் சூழலிலும் பல்வேறு வகையான தயக்கங்கள் எங்களுக்கு உண்டு. விஷயங்களை சொல்வர்கள், விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கங்கள், அபிப்பிராயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கங்கள் என்றிருக்கின்ற இந்த புலத்தில், எனவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இன்றைய தமிழ் சூழல் என்று. அத்தகைய தயக்கங்கள் எங்கள் சமூகத்தில் மட்டுமல்ல, அறிவார்ந்த தளத்தில் இயங்குகின்ற மேற்கு சூழல் கூட இருந்திருக்கின்றது என்பதை மீரா பாரதி தன்னுடைய இந்த பிரஜை ஒரு அறிமுகம் என்ற அந்த வரலாற்றை தமிழ் சூழலுக்கு கொண்டு வரும்போது தெரியப்படுத்துகின்றார். வியப்பாக இருக்கின்றது. ஏன்னா என்னுடைய வாசிப்பு பெரும்பாலும் தமிழின் மூலமாக இருக்கின்றபடியால் எனக்கு அது வியப்பாக இருக்கின்றது. சில வேளை ஆங்கில மூலமான அறிதற் புலம் அல்ல வாசிப்பு புலத்தில் இருப்பவர்களுக்கு அது ஆச்சரியம் ஊட்டக்கூடிய விடயமாக இல்லாமல் இருக்கலாம். ஆகையால் இந்த பிரச்சனை என்பது அறிவுபூர்வமாக மட்டுமல்ல, மனித உயிரினத்தினுடைய வரலாற்றில் அது எப்போது நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது பல்வேறு வகையான ஆய்வு அறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு ஊடாக தமிழ் சூழலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அப்ப எங்களுடைய வாசிப்புக்கு இன்னும் ஒரு வகையான ஒரு புதிய சாளரம் திறக்கப்படுகிறது. புதிய ஒரு அறிவியல் சாளரம் திறக்கப்படுகின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தத்துவஞான மரபுக்குள் எங்களுக்கு ஏற்கனவே இந்த சாளரம் ஒவ்வொரு வகையான நோக்கு நிலைகளுக்கு கூடாக, புலப்படுத்தல் முறைகளுக்கு கூடாக திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மீரா பாரதி இந்த பிரச்சனை என்பதை ரெண்டு தளங்களையும் பார்க்கப்பட்ட விடயங்களை தான் உள்வாங்கி அவற்றை எங்களுக்கு தருகின்றார். இந்த புத்தகம் வந்துகிறக்குரிய ஓராண்டுகளுக்கு மேலே. ஆனால் இந்த புத்தகத்துக்கான அறிமுக நிகழ்வை மீரா பாரதி இங்கே வந்துதான் ஒழுங்குபடுத்த வேண்டி இருந்திருக்கின்றது. ஒரு மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு கவலைக்குரிய விஷயம், வருந்தக்கூடிய விஷயம் தான் முதலே சொன்னேன். சொன்ன விஷயம் அதான். எங்களுடைய வாசிப்பு அறிவு அந்த மாதிரியான விஷயங்களில் உள்ள ஈடுபாடுகள் மிகவும் மங்கி அதில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு குறியீடாக பார்க்கலாம். அப்ப புத்தகம் வந்து ஓராண்டுக்கு முதல் அவர் கடந்த தடவை கனடாவிலிருந்து இங்கே வந்திருந்த போது
புத்தகத்தை அச்சடித்து தனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரிடமும் கொடுத்தார். கடைகளிலேயும் விற்பனைக்கு போடப்பட்டிருந்தேன், போடலையா? சரி, அப்போ கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுடைய ஊடகங்களுக்கு கூட அந்த புத்தகம் பற்றிய ஒரு உரையாடல், அறிமுகம், அதை பற்றி அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு நிலைமை காணப்படவில்லை. புலம்பெயர் நாடுகளில் அங்கங்கே சில சில கூட்டங்களில் பேசப்பட்டாலும் கூட அதை இந்த எங்களுடைய சமூகம் தன்னுடைய பிரஜைக்குள் கொண்டு வரவில்லை, அக்கறைக்குள் கொண்டு வரவில்லை, கவனத்துக்குள் கொண்டு வரவில்லை என்றால் அதற்கான காரணங்கள் என்ன? அப்படி என்றால் நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எவ்வாறு இருக்கின்றோம்? இந்த மாதிரியான சிந்திக்க வேண்டிய, அறிய வேண்டிய, புதிதாக பார்க்க வேண்டிய, புதிதாக பயணிக்க வேண்டிய, புதிய பிரதேசங்களை தொட வேண்டிய இந்த விஷயங்களை குறித்து தமிழ் சமூகத்தினராகி நாங்கள் எவ்வாறு உள்ளோம்? நான் மதியம் மீராபாரதியுடன் உரையாடும் போது சொன்னேன், நிச்சயமாக இந்த 2 புத்தகங்களுடைய அறிமுக நிகழ்வுக்கு வர வேண்டியவர்கள் பெரும்பாலும் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் அரசியலாளர்களும் ஊடகக்காரர்களுமாகவே இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் சமூகத்தில் பெருமளவுக்கான செல்வாக்கை ஊடாட்டங்களை செய்பவர்கள் இந்த 3 தரப்பினரும் தான் பெருமளவு. கூடவே கல்வியாளர்கள். அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை அல்லது இங்கே பேசப்படுகின்ற விடயங்களை இந்த பாரதி சொல்ல முனைகின்ற விடயங்களை உள்வாங்கினால் அவருடைய பணியிலும் பண்பு மாற்றங்கள் ஏற்படும். அது இந்த சமூகத்துக்குரிய மிகவும் தேவையான